அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலிருந்து பேசுகிறேன். என்னோட பேர் அருண். ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட சரி, அந்த மாதிரி உதவி நிறைய பேர், 1-2 பேர் கணக்கு வச்சுலாம் சொல்ல முடியாது, அவ்வளவு பேர் மக்கள் அவ்வளவு பேருக்கு உதவிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை இப்படி கையெடுத்து கும்பிடணும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்குன்னு இல்லை, யாருக்குமே இருக்காது. அது 100% உண்மை. என்னோட சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அதை சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் போஸ்ட் பண்ணும்போது, எதுக்கு அவ்வளோ பெரியும் 40 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 40 பேர்கிட்ட கொடுத்ததையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, இதை பார்த்து 4 பேர் என்ன உதவி செய்வாங்க அப்படின்றீங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா, உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை பார்த்து தான் அப்படின்னு கிடையாது, தானாக யாருக்கோ செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருவாங்கன்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இப்போ அரசாங்கம் இல்லை ஒரு அமைப்புகளோ, தனியார் அமைப்புகளோ, இல்லை ஒரு குழுவாக இணைந்து ஒரு ஒரு வட்டத்தில் ஒரு தாசில்தார் அப்படின்ற மாதிரி அவங்க வரைக்கும் கொண்டு போய் அவங்க மூலமாக கொடுக்க, நம்மளால் எத்தனை பேரை வேணாலும் செலக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க மூலமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி செய்யும்போது, அது ஒரு நியூஸ் வெளி உலகத்துக்கு அரசாங்கம் என்ன செய்யுது, அரசாங்கத்து மூலமாக அந்த தனியார் இயக்கம் என்ன செய்யுது, அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு செய்தி. அது ஃபோட்டோவோ வீடியோவோ அதை நம்ம எடுத்து தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. அது 100% அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆனால் தனியாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தில் நம்மளால் முடிஞ்சதுக்கு ஒரு 10 பேர் சூஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உதவி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 10 குடும்பத்துக்கு உதவி பண்ணும்போது, அந்த 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. யார் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து அவங்க குறைஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறைந்தது ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்லையாவது இருப்பீங்க, ஒரு ஃபேஸ்புக் ஐடி. அப்படிங்கும்போது அந்த ஃபேஸ்புக் ஐடியிலையும் அந்த 5 வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மனது என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இதில் நான் யாரையுமே குற்றம் சொல்லவில்லை, தனிப்பட்ட முறையில் யாரையுமே நான் தாழ்வாக சொல்லவில்லை. 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருந்தாலும், இல்லை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது, என்னால் கொடுக்க முடியலன்னு நினச்சிருந்தாலும், அவங்க கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள தலைவணங்குறேன். நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் தாக்கி பேசுறதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ண உதவியை ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ அப்லோட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களை பரப்புறது தவிர்க்கணுன்றது கேட்டுக்கிறேன். நன்றி.